Hello viewers, welcome to simple and tasty cooking KaialavuSamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு நார்த் இந்தியன் பராட்டா. இது பேர் கோபி பராட்டா. இன்னைக்கு நம்ம அதான் பண்ண போறோம். இது ரொம்ப ரேர் நம்ம சவுத் இந்தியால பண்றது and இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம குக் பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கறத பாத்துறலாம் வாங்க. இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு சின்ன சைஸ் கோபி மொத்தமாக வாங்கியிருக்கேன் சின்னதா. அதை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இதோட சேர்க்குறதுக்கு நம்ம கொத்தமல்லி, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 4 கை கோதுமை மாவு, இது வந்து ஒரு 8 பரோட்டா வரும் அந்தளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் மஞ்சள் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, உப்பு, மிளகாத்தூள், இதை நம்ம தேவைக்கேற்ப சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோபியை நம்ம இந்த பெருசாக இருக்கிற கோபியை முதல்ல ஒரு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். ஏன்னா இதில் ஏதாவது வார்ம்ஸ் இருந்ததுன்னா அது நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. இப்போ நான் இந்த காலிஃப்ளவரை உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி விட்டுட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி சின்ன 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 பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வதக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இதுக்கு தேவையான டவ் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ கோதுமை மாவில் சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பரோட்டாக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு பிசைவோமோ அதே மெத்தட் தான். இப்போ நம்ம இந்த பரோட்டாக்கு பண்ணுறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான விஷயங்களை வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ கடாய் போட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஆனியன்ஸை ஆட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஜென்ரலாக நம்ம வீட்டில் எப்போயுமே சப்பாத்தி பண்ணுவோம், ப்ளைன் சப்பாத்தி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இந்த குருமா இல்லை டால் எதாவது பண்ணுவோம். இப்போ லாக்டவுனில் இந்த மாதிரி கொரோனா டயத்தில் நம்மளால் ரெஸ்டாரண்ட்டில் போய் இந்த மாதிரி பராட்டாஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது, ரிஸ்க்குன்னு போக மாட்டேங்கிறோம். ஸோ அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிப்பியை நம்ம வீட்டிலே ஹோம் குக்கிங்கில் நம்ம இதில் எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இந்த பரோட்டா பண்ணுறது. ஆனியன் வதங்கிட்டுருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் அவங்க பண்ணுறது கூட எந்த அளவுக்கு அவங்க காலிஃப்ளவர்லாம் வந்து பார்த்து இந்த மாதிரி வார்ம்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணுறாங்கன்றதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம ஃபேமிலிக்கு நம்ம குக்கிங் நம்ம குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றப்ப நம்ம இன்னும் ஹைஜீனிக்காக பண்ணுவோம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து செய்வோம். டேஸ்ட் எப்படி ஒரே விஷயந்தான் கிடைக்க போகுது. அப்போ வீட்டிலே பெஸ்ட்டாக பண்ணலாம் இல்லையா? ஆனியனோட நான் இந்த ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு வதக்கிடலாம். இதோட நம்ம எடுத்து நறுக்கி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். ஏன்னா இதை தான் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கூடவே மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணுறது என்ன ஆகுனா நமக்கு சப்பாத்தி அந்த பரோட்டா சாப்பிடும்போது கூட மிளகா நறுக்குன்னு கடிக்க மாட்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு பயந்து கொடுக்க வேண்டாம் மிளகா இருக்குமோன்னு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்டு வதக்கினதெல்லாம் வதங்கிடுச்சு. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதோட ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கசூரி மேத்தி இருந்தால் அதை கூட 1 டீஸ்பூன் போட்டு நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டஃப் பண்ணி எப்படி பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட் பரோட்டாவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸு மாவு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி 2 சைடும்
டஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட் இதை திரட்டிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வைக்க ஆரம்பிக்கலாம். எல்லா சைட்ஸையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எட ஆரம்பிக்கணும். நான் 2 எடுத்துட்டேன். நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி மாவில் இதை எடுத்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் பண்ண போகிறதுக்கு மாவு நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டஃப் பண்ணுறத கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கு மேலே ஓவர் ஸ்டஃபிங் பண்ணாதீங்க. அது மீறி பண்ணி நீங்கள் எட்டிங்கன்னா அது எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ நமக்கு ஈவனாகவும் இருக்காது, அது பெரிய ஒரு மெஸ் ஆகிடும். இப்போ நம்ம எல்லா பரோட்டாவும் இந்த மாதிரி வட்டமாக நம்ம நீட்டாக எட்டு வச்சிட்டோம். நீங்கள் இதை எடும் பொழுது ரொம்ப திக்காக எட்டிங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம எப்படி சப்பாத்தி எடுவோமோ அதை விட கொஞ்சம் திக்காக எட்டால் போதும். இந்த மாதிரி வெளியில் தெரியுதுன்னா ஃபீல் பண்ண வேணாம். இது இன்னும் இந்த நம்ம நெய்யில் போட்டோ இல்லை எண்ணெயில் வந்து சுற்றி விடும்போது ரோஸ்ட் ஆகும்போது அது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ கல் சூடாகிடுச்சு, நான் நெய் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பரோட்டா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் வேணாங்கிறவங்க நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா குக்கிங் ஆயில் விடலாம். இல்லை பட்டர் ப்ரிஃபர் பண்ணுறவங்க நீங்கள் அமுல் பட்டர் கூட அதை சுற்றி விட்டுக்கலாம். ஸோ இது 1 மினிட் குக் ஆகட்டும். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி ஆஃப் மினிட் ஆகிடுச்சு, 30 செகண்ட்ஸு. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். இது இன்னொரு 30 செகண்ட்ஸில் இந்த பரோட்டா ரெடி ஆகிடும். எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பரோட்டா. நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக தான் காட்டுறோம், எதுவுமே ரொம்ப லாங் ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்த்தோம் செஞ்சோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ இது குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பரோட்டாவை ப்ளேஸ் பண்ணலாம். வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி சுற்றி நெய் விட்டுட்டேன் நான். இது ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். 2 சைடுமே 30 செகண்ட்ஸ் போயிடும். ஏன்னா கல் ஆல்ரெடி சூடாகி தானே இருக்குது. ஸோ குயிக்காக குக் ஆகிடும் நமக்கு. இப்போ நம்மளோட கோபி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஆனியன்ஸோடு இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்ம கோபி பரோட்டா பண்ணிட்டோம். இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இதை. ஸோ வியூவர்ஸ் ப்ளீஸ் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.